மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டைம் காலையில் 8 மணி ஆகுதுங்க. இன்றைக்கி என்னென்ன புது ஐட்டம்ஸ்லாம் வந்திருக்கு, நம்ம எதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோன்றத சந்தையோட அப்டேட் பார்த்துடலாமா? கமெண்ட் செக்ஷனில் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் கவர் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன் வித் ப்ரைஸோட. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணுற கடைக்கு வந்துட்டேன். நிறையா ஹோம் தேட்டர் ஐட்டம்ஸ்லாம் நிறையா பார்க்க முடிஞ்சதுங்க இந்த வாரம் மார்க்கெட்டில். இது பாருங்கள், சோனியோட சப்வூஃபர் மட்டும் வச்சுருந்தாரு. இது ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் சொன்னார். நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. இந்த பிலிப்ஸோட 5.1 வச்சுருந்தார். இதுவும் ஒரு நல்ல கண்டிஷனில் இருந்தது. இது ப்ரைஸ் வந்து 2500 சொல்லியிருந்தார். ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது, பட் கண்டிஷன் சூப்பராக இருந்ததுங்க. இன்னொரு சில ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாரு. டிவி அண்டு டவர்ஸ் ஃபேனு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இருந்தது. இந்த ஷாப்பில் ஒரு ஸ்பீக்கர் ஒன்று இருந்ததுங்க. இது 10 இன்ச் ஸ்பீக்கர்னு நினைக்கிறேன். இது நல்லா பிராண்டடாக இருக்குமோன்ட்டு நான் செக் பண்ணி பார்க்கலாமேன்றதுக்காக செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் இது பிராண்டடு கிடையாது. இது 4 ohmஸில் 40 வாட்ஸ் போட்டு இருந்துச்சு. வாட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க. இது பார்க்குறதுக்கான நல்லா இருந்தது. கோன் பேப்பர்லாம் கூட கண்டிஷன்லாம் சூப்பராக இருந்தது. இது ஒரு பிராண்டடாக இருந்ததை நம்ம வாங்கலான்ட்டு தான் ட்ரை பார்த்தேன் நான். பட் ஆனால் அதோட வாட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க. இந்த காரோட விண்டோ பட்டன்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அது ஒரு செட்டாகவே இருந்ததுங்க. பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே இந்த டிரைவர் சீட்டில் வர செட்டு அப்படியே இருந்ததுங்க. இது என்ன மாடல் சொல்லிட்டு நான் அதை ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன். இது ஸ்விஃப்ட் டிசைரோடதுங்க. இது செட்டு அப்படியே இருந்தது. இது ப்ரைஸு கேட்டால் தான் ஆச்சரியப்படுவீங்க. 300 தாங்க சொன்னார் அவர். 500 சொன்னார். 300 கொடுத்துட்டு எடுத்துங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார். பட் ஆனால் ஒர்த்து தாங்க இது. பட் இது நம்மளுக்கு தேவைப்படலை. இந்த மாதிரி ஐட்டம்ஸும் கிடைக்குதுன்றதுக்காக தான் இதை நான் கவர் பண்ணேன். இந்த ஐ வாட்ச் வருது பார்த்தீங்களா, அதோட ஸ்டாக் மட்டும் தனியாக கிடைக்குதுங்க. இந்த ஷாப்பில் வச்சுருந்தாங்க, நிறையா பீஸ் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து 100க்கு சேல் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே இந்த ஒயர்லெஸ் சார்ஜரு, அப்புறம் ப்ளூடூத் ஸ்பீக்கரு, கேமரா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் கூட இந்த ஷாப்பில் பார்க்க முடிஞ்சுதுங்க. இந்த கேமரா பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க. ஆனால் அது பிராண்டட் கேமரா மாதிரி தெரியல. ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் சொன்னார். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடலில் இருந்ததுங்க. அந்த கோன் மாதிரியான மாடலில் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ஆனால் நல்லா வெயிட்டாக இருந்ததுங்க. இது நல்ல ஒரு வெயிட்டாக இருந்தது. இது கண்டிஷன் எப்படி இருக்கும்னு தெரியல. இது நல்லா ஒரு சவுண்ட் எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பாருங்கள், அந்த கீபோர்டு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. இந்த ஏர்பட்ஸு நிறையா கொட்டி கிடக்குதுங்க. ஆனால் நம்ம தேடும் போது மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த JBL பாருங்கள், நல்லா இருக்கேன்னு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒரு சைடு அந்த பட்டு இல்லைங்க, ஒரு சைடு இல்லாமல் இருந்தது. ஒரிஜினல் தான் இது. ஆனால் இந்த சைடில் போட்டிருக்கு பாருங்கள், அது இந்த ஒரிஜினல் பீஸு தான். பட் ஆனால் அது ஒரு சைடு இல்லை. அது நல்லா இருந்தது பீஸு. ஒரு நண்பர் வாங்கி பார்த்துட்டு இருந்தார். நிறையா பீஸு கொட்டி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம தேடும் போது ஒரு நல்ல பீஸாக கிடைக்க மாட்டேங்குதுங்க. எல்லாமே வந்து டூப்ளிகேட்டாக இருக்குது. அப்படி இல்லைனா வந்து உள்ள பட் இல்லாமல் வெறும் கேஸ் மட்டும் கிடைக்குது. இந்த போட்டோட ஏர்பட் பாருங்கள், இதில் ஒரு செட்டாகவே இருந்ததுங்க. 2 பீஸும் இருந்தது. பட் ஆனால் இதோட இந்த மாதிரி மாடல் நம்மளுக்கு செட் ஆகாதுங்க. பெருசாகவே இருக்கும், நம்ம காதுக்கு வெளியில் வர மாதிரி இருக்கும். இந்த ஷாப்பில் நிறையா அந்த ஸ்க்ரூ டிரைவர் போட்டு சேலுக்கு வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், எல்லாமே புதுசு தாங்க இது. ஆனால் கொஞ்சம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பாங்க போல பாக்ஸ்லேயே. அந்த மாதிரி பீஸெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து 20 ருபீஸுக்கு சேல் பண்ணுறாங்க. ஒரு பீஸ் 20 ரூபான்னு சேல் பண்ணுறாங்க. பெருசு வந்து 40ன்னு சேல் பண்ணுறாங்க. ஒர்த்து தாங்க இது. நிறைய பேர் செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த ஷாப்பில் அந்த ஒரு கிரில்லு மேக்கர் ஒன்று இருந்ததுங்க. 2 பீஸ் வச்சுருந்தாங்க. சின்னது ஒன்று, பெருசு ஒன்று வச்சுருந்தாங்க. இதோட கண்டிஷன் பாருங்களேன், சூப்பராக இருந்ததுங்க. இது பக்காவான கண்டிஷன்லேயே இருந்தது. அவர்கிட்ட கேட்டேன் ஒர்க்கிங்கானு. அந்த ஒர்க்கிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் அவர். ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் வரும்னு சொல்லியிருந்தார் பெருசு. சின்னது வந்து 500 சொல்லியிருந்தார். இது ரேட்டும் ஓகே தான், ரீசனபிளாக தான் இருந்தது. பார்கிங் பண்ணால் இன்னும் கம்மியாக கூட வாங்கலாங்க. பக்கத்துலேயே இந்த கேமராஸ்லாம் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. இதோட DSLR கேமராலாம் பாருங்கள். இந்த மாதிரியான மாடல் நிறையா வருதுங்க மார்க்கெட்டுக்கு. ஆனால் எதுவுமே வந்து நம்ம ஒர்க்கிங் கண்டிஷனில் பார்க்க முடியல. இது சோனியோட DSLR கேமரா பாருங்கள். ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷனில் பார்க்க முடியல. எல்லாம் நம்ம ஸ்பேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் கிடைக்குது. இது இந்த மொபைல் ஸ்பேரு ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தார். மொபைல் ஸ்பேர்லாம் மார்க்கெட்டில் கிடைக்குமான்றதை செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த ஷாப்பில் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மொபைல் எதுவுமே ஒர்க்கிங் கிடையாதுங்க. நம்ம எடுத்து ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த LGயோட பார்ட்டி ஸ்பீக்கரு நான் போன வாரம் கவர் பண்ணியிருந்தேன். கமெண்ட்டில் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார், இதோட ப்ரைஸ் சொல்லுங்கன்னு சொல்லி. நான் போன வாரம் அதை கேட்க மறந்துட்டேன். இது வந்து 8000க்கு சேல் பண்ணுறாங்க. இது ஒர்க்கிங் கண்டிஷன் கிடையாதான், நம்ம தான் எடுத்து செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ப்ரைஸ் வந்து 8000 சொல்லி சேலுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் நிறையா அந்த ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ்லாம் கூட பார்க்க முடியுதுங்க இந்த ஷாப்பில். இந்த ஷாப்புக்கு வந்தீங்கன்னா நிறையா ஸ்பேர் ஐட்டம்ஸ் எடுக்கலாம். நம்ம லேப்டாப் ஸ்பேர் ஐட்டம்ஸு, அப்புறம் சப்வூஃபர்ஸ்லாம் நிறையா கிடைக்குதுங்க. இது என்ட்ரன்ஸ்லேயே வரும் அந்த ஷாப். இது
இந்த ஷாப் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் பெருசாகவே போட்டிருப்பாங்க. ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு நிறையா கிடைக்கும். இந்த ஷாப்லேருந்து நான் நிறையா எடுத்திருக்கேன். கேமராஸ்லாம் நான் நிறையா எடுத்திருக்கேன் இந்த ஷாப்பில். நம்ம சிசிடிவி கேமராஸ்லாம் நிறையா எடுத்திருக்கேன். ரேட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ரீசனபிளான ரேட்டு தான் சொல்கிறாங்க. நம்ம பார்க்கிங் பண்ணால் அதுலேருந்து இன்னும் கம்மி பண்ணுறாங்க அது. பக்கத்துலேயே இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஓல்டு மாடல் தாங்க நினைக்கிறேன் இது. ஆனால் நிறையா பீஸ் வச்சுருந்தாங்க. நல்லா வெயிட்டாகவே இருக்குங்க இது. இதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் பேக்கிங்கோட புது பீஸாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒன்று 300க்கு சேல் பண்ணுறாங்க. இது எல்லாமே அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் தாங்க இது. மொத்தமாக ஏதோ ஒரு குடோன்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல். ஏகப்பட்ட பீஸ் வச்சுருந்தாங்க இந்த மாதிரியான ப்ளூடூத் ஸ்பீக்கர். பக்கத்துலேயே வச்சுருக்காங்க பாருங்கள். சார்ஜ் போட்டால் ஒர்க் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாரு அவர். பட் ஆனால் அதோட பேட்டரி கண்டிஷன்லாம் எப்படி இருக்கும்னு தெரில. எடுத்து தான் செக் பண்ணி பார்க்கணும். ஒரு வித்தியாசமான டிவைஸ் ஒன்று இருந்ததுங்க. இது ஒரு 4G ரவுட்டர்னு நினைக்கிறேன். இது நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தா அப்படி தான் காட்டுச்சு. இது ரவுட்டர்ன்ற மாதிரி தான் காட்டுச்சு. இது இன்புட்டு பார்த்தீங்கன்னா நம்ம RJ45 கேபிள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவுட்புட்டில் USB அவுட் எடுக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. 4 ஆண்டனா இருக்குது இதில். நான் கரெக்டாக சொல்கிறேன்னா என்னன்னு தெரில, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இது ஒரு ரவுட்டர் அப்படின்ற மாதிரி தான் போட்டு இருந்துச்சு. இந்த ஷாப்பு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நிறையா வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. எல்லாமே வந்து பட்டன் ஃபோன்ஸ்லாம் கிடைக்கும். இது பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல்லாம் வச்சுருந்தாங்க இன்றைக்கி. கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட்டான மாடல்லாம் மொபைல்ஸ் இருந்ததுங்க. பேக் சைடில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. இது ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது நல்லா இருந்தது. இந்த பிளாக்பெரி ஃபோனு பாருங்கள், ஒரு டைமில் நல்லா ஃபேமஸான மாடலுங்க. இது காஸ்ட்லியான மாடலும் கூட. இந்த LG மொபைல் பார்த்தீங்களா, ஃப்ளிப் டைப்பு, செம்ம சூப்பராக இருந்ததுங்க. இது நல்லா வெயிட்டாகவும் நல்லா சூப்பராக இருந்தது. நிறையா பட்டன் ஃபோன்ஸு நம்ம பார்த்துடாத மாடல்லாம் கூட இங்கே பார்க்க முடியுதுங்க. இந்த மாடல் பாருங்கள், இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். இது ஒரு பவர் பேங்க் மாதிரி இருக்குங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஒரு 10,000 பவர் பேங்க் மாதிரி இருக்குது இதை பார்க்குறதுக்கு. இது இந்த சைனா மொபைலுங்க. இது இந்த 3 சிம்மு போடுவாங்களே, 4 சிம்மு, அந்த மாதிரியான மாடல் இது. இதுவும் பாருங்கள், அந்த நோக்கியா மாடல் மாதிரியே இருக்குது. ஆனால் இதுவும் சைனா செட்டு தாங்க. இந்த கேம் கோடர் பாருங்கள், இதோட கண்டிஷன் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃபுல் கிட்டு, பேட்ரியே ஃபுல் கிட்டாகவே இருக்குங்க இது. ஆனால் வந்து இதில் எப்படி தான் இந்த டிஸ்பிளே மட்டும் டேமேஜ் ஆகுதுன்னு தெரில. நான் நிறையா கேம் கோடர் பார்த்துருக்கேன், அதில் அந்த டிஸ்பிளே மட்டும் டேமேஜ் ஆகிடுதுங்க. இந்த பேட்ரி சார்ஜரு அப்புறம் உள்ள பேட்ரி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆனால் அந்த டிஸ்பிளே மட்டும் டேமேஜ் ஆகிருக்கு. இது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் மாதிரி இருந்தது. எடுத்து பார்த்தா அந்த டிவைஸ் கிடையாதுங்க. இதுவும் ஒரு கேமரா மாதிரி தான் இருக்குது. நிறையா கேமரா ஐட்டம்ஸு நிறையா கிடைக்குதுங்க. இந்த கடையிலே நிறையா கேமரா ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இந்த கேம் கோடர் பாருங்கள், மினி கேம் கோடர். இந்த மாதிரி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் அதில் டிஸ்பிளே மட்டும் இதாக எப்படி டேமேஜ் ஆகுதுன்னு தெரியல. ஜென்ரேட்டர் நிறையா பேர் கேட்குறீங்க. இந்த வாரம் 2 பீஸு கவர் பண்ணியிருக்காங்க. இது ஹோண்டாவோட ஜென்ரேட்டர் பாருங்கள். இது ப்ரைஸ் வந்து 9,000 வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, செக் பண்ணி எடுத்துங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். இந்த கடையில் ஒரு ரிமோட் ஒன்று கிடச்சிதுங்க, MI ரிமோட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த கடையில் கிடைக்கும்ன்ட்டு. ஆனால் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, MI ரிமோட்டு எனக்கு தேவைப்படுது, ஆனால் நம்ம தேடும் போது கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லியிருப்பேன் நான். இந்த ஷாப்பில் கிடச்சிது. இது ப்ரைஸ் 100 ரூபா சொன்னார். ஆனால் ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரியலங்க. நம்ம எடுத்து தான் செக் பண்ணி பார்க்கணும். நிறையா வந்து அது வாட்டர் டேமேஜ் ஆகிருக்குது, ஃபுல்லாக தண்ணி போயிருக்கு. ஒர்க் ஆகலைனாலும் ஏதாவது க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்றதுக்காக அதை எடுத்தேன் நான். இந்த ஷாப்பில் 2 ஸ்பீக்கர் பாக்ஸ் இருந்ததுங்க. செட்டு அப்படியே இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா குவாலிட்டியாக இருந்ததுங்க. நல்ல ஒரு கண்டிஷனில் சூப்பராக இருந்தது. நானும் மேலே இருக்க அந்த மெஷி ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேங்க. நல்லா குவாலிட்டியாகவே இருந்தது ஸ்பீக்கர்லாம். ப்ரைஸு கேட்டால் இதோட ப்ரைஸு செட்டு வந்து 2,000 சொல்கிறாங்க. ஒன்று வந்து 1,000 ருபீஸாக. ஆனால் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்து கிடையாதுங்க. இதோட நல்லா குவாலிட்டியாக பிராண்டடாகவே நம்ம இந்த ப்ரைஸுக்கு எடுக்கலாம். BPLன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தது உள்ளேயும் பேக் சைடும். இதோட நான் பேக் சைடு வியூ காட்டுறேன் பாருங்கள். இது வெறும் 30 வாட் ஸ்பீக்கர் தாங்க. இதுக்கே வந்து இந்த ப்ரைஸ் சொல்கிறாங்க. இந்த ஷாப்லேயும் நிறையா அந்த ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுதுங்க. இது i5 சிஸ்டத்தோட ஸ்பீக்கர் மட்டும் தனியாக வச்சுருந்தாங்க. இது வந்து பைனியரோட ஸ்பீக்கருங்க, பைனியர் கம்பெனியோட ஸ்பீக்கரு. ஒரு பீஸ் வந்து 1000 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸ்பீக்கர் குவாலிட்டியும் நல்லா இருந்ததுங்க. இது இங்கே கூட வச்சுருக்காங்க பாருங்கள், செட்டு அப்படியே வச்சுருக்காங்க. ஒரு 2 டவர் ஸ்பீக்கர் மாதிரியான வச்சுருக்காங்க. i5 சிஸ்டமும் இருந்தது. இந்த டிவியோட ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்களா, எவ்வளோ பீஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இது மொத்தமாக வந்து ஒரு 60-70 டிவி கிட்ட உடச்சிருக்காங்க. அதுலேருந்து ஸ்பீக்கர் மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி சேலுக்கு போட்டிருந்தாங்க. இது ஒரு செட்டு வந்து 50 ரூபான்னு சொல்லி சேலுக்கு போட்டிருந்தாங்க. நிறையா பீஸ் இருந்ததுங்க. நிறையா சோனி, சாம்சங் இந்த மாதிரியான பிராண்டட் பீஸ்லாம் கூட இருந்தது. பக்கத்துலேயே இந்த டிவி கூட சேலுக்கு வச்சுருக்காங்க அதே ஷாப்பில். இது டிவி ஒர்க்கிங் டிவி. ஒரு நண்பர் செக் பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள்.
இது வந்து ஒர்க் ஆகுதுங்க. பின்னாடி இருக்க டிவியும் ஒர்க் ஆகுது. அது வந்து மேபி இந்த 50 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பேக் சைடில் இருக்க டிவி அதுவும் ஒர்க் ஆகுதுங்க. அது ஒர்க்கிங் டிவி நிறையா மார்க்கெட்டில் கிடைக்குது. இந்த டிவிக்கான தனியான ஒரு ஷாப் ஒன்று காட்டியிருக்கேன், கவர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிலிப்ஸோட 5.1 ஓம் தேட்டர் செட்டு இருந்ததுங்க. அது வித் டவர் ஸ்பீக்கரோடு இருந்தது. 2 டவர் ஸ்பீக்கர் இருந்தது. செட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க. எந்த ஒரு டேமேஜும் இல்லை. ஸ்பீக்கர்லாம் கூட எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் பக்காவாக இருந்தது. கண்டிஷன் பக்காவாக இருந்தது. இது ப்ரைஸ் தான் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. 5000 வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது 5000க்குலாம் ஒர்த்து கிடையாது. இந்த மாதிரியான 5.1 செட்டு நிறைய கிடைக்குது மார்க்கெட்டில். டவர் ஸ்பீக்கரோடு கிடைக்குது. ஏன்னா ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. நம்ம பார்கிங் பண்ணி கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். குவாலிட்டிலாம் நல்லா தாங்க இருக்குது. எவ்வளோ ஒரு செட்டு? 5000 வருதா? பக்கத்துலேயே இந்த மானிட்ரு ஒன்று இருந்ததுங்க, சாம்சங்கோட மானிட்ரு. இதுவும் வந்து நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. இது அடாப்டர் பாருங்கள், ஜிப்ரானிக்கோட அடாப்டர் போட்டு வச்சுருக்காங்க. இது ப்ரைஸ் வந்து 800 சொல்லியிருந்தாரு. ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது, நல்லா ஒர்க் ஆகுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. பிசி கூட 2 பீஸ் இருக்குது பாருங்கள். யூபிஎஸ் வேணும்னு சொல்லி ஒரு நண்பர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார். அவருக்காக தான் இதை யூபிஎஸ் நான் கவர் பண்ணியிருந்தேன். இது பாருங்கள், ஆன் கண்டிஷன்லேயே இருக்குது பாருங்கள். ஒர்க்கிங் கண்டிஷன் யூபிஎஸ் தான் இது ப்ரைஸ் வந்து 2000 வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அது பேட்ரி கண்டிஷன் எப்படி இருக்கும்னு தெரியாதுங்க. நம்மளுக்கு பேக்கப் எப்படி நிற்கும், பேட்ரி கண்டிஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது. இந்த மாதிரி யூபிஎஸ்லாம் நான் நிறையா மார்க்கெட்டில் பார்த்துருக்கேன். அது ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1000, 1200 இந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும். இது வந்து 2000 வரும்னு சொல்லியிருந்தார். மார்க்கிங் பண்ணால் மேபி கம்மி ப்ரைஸில் கூட வாங்க முடியும். இந்த பிரிண்ட்ரு தாங்க நிறைய பேர் கேட்குறீங்க. நான் வாரம் வீடியோவில் கவர் பண்ணுறேன். நான் இந்த சாம்சங்கோட பிரிண்ட்ரு இருக்குது பாருங்கள், சூப்பரான கண்டிஷனில் இருந்ததுங்க. ப்ரைஸ் வந்து 3500 சொல்லியிருந்தாரு. ஆனால் ஒர்த்து தாங்க. இது நல்ல ஒரு கண்டிஷன்லேயே இருக்குது. நான் சைட்லலாம் கூட காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருந்தது. இது ஒர்க்கிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. நான் செக் பண்ணி தரேன், செக் பண்ணி எடுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். அந்த பிரிண்ட்ரு எவ்வளோ வருது? 3500. ஒர்க் ஆகுதா? பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனா? இந்த ஷாப்பில் ஒரு எஸ்எம்பிஎஸ் ஒன்று கிடச்சிதுங்க. நம்ம ஸ்டிப் லைட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த எஸ்எம்பிஎஸ் இது வந்து 100 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா குவாலிட்டியாகவே இருந்தது. இது ப்ரைஸ் வந்து 100 தான் சொன்னார். சரின்ட்டு இதை வாங்கினேன். நான் தேவைப்படும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். நான் இது 12 வோல்ட் 8 ஆம்பியர் பவர் சப்ளைங்க. இது இந்த கிளாஸ் டி ஆம்ப்லாம் வருது பார்த்தீங்களா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இது கரெக்டாக செட் ஆகும். இது ஆம்பியர் வந்து 8 ஆம்பியர் இருக்கனால நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகும். இந்த ஷாப்பில் அமேசானோட டேப் ஒன்று இருந்ததுங்க. எடுத்து செக் பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆகலை. அவர்கிட்டே கேட்டேன், சார்ஜ் போட்டால் ஒர்க் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். சரி பார்த்தேன், அது நம்மளுக்கு செட் ஆகாது. அதனால் அதை அப்படியே வச்சுட்டேன். பக்கத்துலேயே வந்து PS2 ஒன்று இருந்ததுங்க, காட்டுறேன் பாருங்களேன். இந்த PS2 ஒன்று இருந்ததுங்க. இது ஒரு கண்டிஷன் நல்லா இருந்தது. ஆனால் சூப்பரான கண்டிஷனில் இருந்தது. ஒர்க்கிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார். ப்ரைஸ் வந்து 2500 வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இது ஜாஸ்டிக்கே எல்லாமே செட்டாகவே வச்சுருந்தாருங்க. இது ஃபுல் செட்டாகவே இருந்தது. ப்ரைஸு தான் கொஞ்சம் அதிகம். இது நம்மளுக்கு வந்து PS3 இந்த ரேட்டுக்கு மார்க்கெட்டில் நம்ம பார்த்துருக்கோம். PS2 இந்த ரேட் சொல்கிறாரு அவர், 2500 சொல்கிறாரு. இந்த வாக்கி டாக்கிலாம் கூட வச்சுருந்தாங்க. இது ஒரிஜினல் நினைக்கிறேங்க. இது நல்லா வெயிட்டாகவே இருந்தது. 2 பீஸ் இருந்தது செட்டாக. இந்த ஹார்ட் டிஸ்க் ஐட்டம்ஸ்லாம் கவர் பண்ண சொல்லி கேட்குறீங்க. ஹார்ட் டிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணுங்க. நிறையா பீஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நானே பர்சனலாக எடுத்து செக் பண்ணியிருக்கேன். நிறையா பீஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு சிலதெல்லாம் ஹெல்த்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபால்ட்டிலாம் கொடுத்துட்றாங்க. நம்ம கேஸ் இருந்தால் கேஸ் போட்டு வாங்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 400லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 400 to 800 இந்த ரேஞ்சு தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து ஒர்க் ஆகாதெல்லாம் வந்து சேல் பண்ணிடுறாங்க. நம்ம ஹார்ட் டிஸ்க் கேஸ் இருந்தால் செக் பண்ணி எடுக்கிறது நல்லது. இந்த ஷாப்பில் ஆல்ரெடி நான் கவர் பண்ணியிருப்பேங்க. இந்த விண்டேஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த ஷாப்பு தாங்க இது. இங்கே வந்து அந்த டெலிஃபோன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, விண்டேஜ் மாடல் டெலிஃபோன்ஸு. அப்புறம் நிறைய கேமராஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட இந்த வாரம் பார்க்க முடியுதுங்க இவர்கிட்ட. ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு, கேமரா ஐட்டம்ஸு, நிறையா விண்டேஜ் ஐட்டம்ஸ் கிடைக்குங்க இவர்கிட்ட. இந்த ஷாப்பில் அந்த ஜீப் ஒன்று இருந்ததுங்க. இது நல்லா பெரிய சைஸு ஜீப்புங்க. இது
நல்லா ஒரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கண்டிஷன் ஓகேன்ற மாதிரி தான் தெரிஞ்சுது மேலே இருந்து பார்க்குறதுக்கு. ஆனால் உள்ளே நான் சைட்லலாம் செக் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்குங்க. அது ப்ரைஸு கேட்டால் 1000 ருபீஸ் தான் சொல்கிறாரு. பார்கிங் பண்ணால் இன்னும் கம்மி பண்ணுவார் போல். ஆனால் எடுத்தால் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அவர்கிட்டே அந்த ஜேவிசி ஸ்பீக்கர் 2 பீஸ் வச்சுருந்தார். ஐஃபை சிஸ்டத்தோட ஸ்பீக்கர் பாக்ஸு மட்டும் இருந்ததுங்க. இது சேல் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். ப்ரைஸ் வந்து கேட்டேன், இது சேல் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தார் அவர். மேபி வந்து ஒரு 1500 இந்த ரேஞ்சு தாங்க சேல் பண்ணியிருப்பார். இந்த மாதிரியான பிராண்டட் ஸ்பீக்கர்லாம் நிறையா கிடைக்குதுங்க மார்க்கெட்டில். ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 1500 இந்த ரேஞ்சு தான் சொல்கிறாங்க பேரு. பக்கத்து ஷாப்லேயே இந்த ஜீப் ஒன்று பார்த்தேங்க. இதோட கண்டிஷன் சூப்பராக இருந்தது. இந்த பிஎம்டபிள்யூன்னு போட்டிருக்கு பாருங்கள், பிஎம் மட்டும் காணோம். நான் செக் பண்ணி பார்த்தேன், இதோட கண்டிஷன்லாம் நல்லா தாங்க இருந்தது. ஆனால் வந்து இதில் பேட்ரி சேஞ்ச் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். 3 ரூபாவா? ஒர்க் ஆகுதா? ஒர்க்கிங்கா? பேட்ரி இதோட கண்ட்ரோலர்லாம் பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்க்குறதுக்கு நல்லா புதுசாகவே இருந்ததுங்க. மேபி இது புது பீஸ் தான் நினைக்கிறேன். இது அந்த பேட்ரி ப்ராப்ளம்னால இது மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு போல். இந்த சாம்சங்கோட ஸ்பீக்கர் செட்டு இருந்ததுங்க இந்த ஷாப்பில். நான் ஒரு 5 பீஸ் வச்சுருந்தார் அவர். டவர் ஸ்பீக்கர் மாடலில் வச்சுருந்தார். இதோட ஓம்ஸ் பாருங்களேன், 3 ஓம்ஸ் தான் போட்டிருக்கு. எத்தனை வாட்ஸ்ன்னு பார்க்கலான்னு பார்த்தா அது போடவே இல்லை. அது நம்ம கிளாஸ் டியில் ஒரு 5.1 செட் பண்ணோன்னா அதுக்கு நல்லா சூட் ஆவாங்க. இது ப்ரைஸ் வந்து 1200 சொன்னாங்க. இந்த ஷாப்பை நான் ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்பேன். இந்த சோனி பவர் பேங்க்லாம் வச்சு சேல் பண்ணுவார்ல, அந்த ஷாப்பு தாங்க அது. இந்த எம்ஐயோட இந்த ஒயர்டு ஹெட்செட் வச்சு சேல் பண்ணியிருந்தார். ப்ரைஸ் வந்து 150 தாங்க சேல் பண்ணுறாரு. அது 150 ஒர்த்து தாங்க. இது ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 300க்கு மேலே வருங்க. 350 அந்த ரேஞ்சு வரும். அது இங்கே வந்து 150க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த ஷாப்பில் அந்த கார் செட்டுலாம் நிறையா பார்க்க முடிஞ்சுதுங்க. இது வந்து இந்த i10 வருது பார்த்தீங்களா, அதோட கார் செட்டுங்க. இது நல்லா குவாலிட்டியாக இருந்ததுங்க. ஒரிஜினல் நினைக்கிறேன். இதோட குவாலிட்டி நல்லா பக்காவாக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு நல்லா புது பீஸ் மாதிரியே இருந்தது. ஒர்க்கிங்கான்னு கேட்டால் தெரியலன்னு சொல்லிட்டார். இது ப்ரைஸ் வந்து 500 சொன்னாருங்க. அது பார்க்கிங் பண்ணால் இன்னும் ஒரு 300 கூட வாங்கலாம் போல். பக்கத்துலேயே இன்னொரு செட்டு இருந்தது. இதுவும் நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. நம்ம அந்த ஹெவி வெஹிக்கிள்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த டாடா ஏசி அந்த மாதிரியான வண்டிக்கெலாம் கூட ஃப்ரண்ட்டில் செட் பண்ணிக்கலாம். வித் டிஸ்பிளேயோட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு குவாலிட்டியாகவே இருந்ததுங்க. இந்த மாதிரியான செட்டு எடுக்கும் போது நல்லா கொஞ்சம் பிராண்டடாகவே இருக்கும். ஒர்க் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது நிறையா கிடைக்குது மார்க்கெட்டில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா டேமேஜ் ஆன கண்டிஷனில் தாங்க இருக்கும். நிறைய டேமேஜ் ஆகிட்டு த்ரூ பிடிச்சி அந்த மாதிரியான கண்டிஷனில் தான் நான் நிறையா பார்த்துருக்கேன். இது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கண்டிஷன்லேயும் கிடைக்குதுங்க. நல்ல பீஸாகவே கிடைக்குது. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. இந்த தேட்டர் ஸ்பீக்கர் மாடல் நிறையா சேல் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். நிறையா ரீஸ்டாக் பண்ணிடுறாங்க போல். இது ஃபஸ்ட்டு நான் பார்த்துருந்தேன். இந்த மாதிரி மாடலில் நிறையா வச்சுருப்பாங்க. இது கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தது, மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க போல். ஒரு பீஸ் வந்து 500க்கு சேல் பண்ணுறாங்க. அது குவாலிட்டி நல்லா இருக்குங்க. அது உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டலான்றதுக்காக அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அது மேலே இருக்க மெஷ்ஷை அதை ஓப்பன் பண்ண முடியலங்க, ரொம்ப டைட்டாக இருந்தது. இந்த சின்ன ஸ்பீக்கரை வச்சு சேல் பண்ணுறாங்க. இது ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க, உள்ளே நல்லா இருந்ததுங்க. மேலே இருக்கிற அந்த மெஷ்ஷு மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸ்பீக்கர் நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. அந்த ஊப்பர் ஸ்பீக்கர் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 4 இன்ச்சு ஸ்பீக்கர்னு நினைக்கிறேன். இந்த போட்டோட சவுண்ட் பார் சிஸ்டம் ஒன்று இருந்ததுங்க. எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா வந்து அவுட்புட் வந்து HDMIயும் கிடையாது, அந்த கொயாக்ஸெல்லாம் கிடையாது. இதை டிவியில் கனெக்ட் பண்ண முடியாதுங்க. வெறும் ஆக்ஸு அப்புறம் USB மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுவே என்ன ரேட் சொல்கிறாங்க நீங்களே கேளுங்களேன். எவ்வளோ வருது இது 4500 இந்த ரேட்டுக்கெலாம் ஒர்த்தே கிடையாதுங்க. இதோட அவுட்புட் வாட்ஸ் பாருங்கள், வெறும் 80 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இதோட ப்ரைஸே 4000 தாங்க போட்டிருக்கு. இதோட ப்ரைஸ் தெரியாமல் சேல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் நான். ஹார்ட் டிஸ்க்கு நிறையா கிடைக்குதுங்க. இந்த பிசியோட ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்காங்க பாருங்கள். 1 TB 2 TB ஹார்ட் டிஸ்க்லாம் நிறையா கிடைக்குது. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 800 சொல்லியிருந்தாங்க. 700 to 800 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. இதோட கண்டிஷன்லாம் அவ்வளோ சரியில்லைங்க. பேக் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டேமேஜ் ஆன கண்டிஷனில் தான் வச்சு சேல் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்றதெல்லாம் ரொம்ப டவுட்டு தாங்க. அது கேஸ் கொண்டு வந்து செக் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. பக்கத்துலேயே ஒரு டேப் ஒன்று வச்சுருந்தாங்க, ஆப்பிளோட ஐபேட் வச்சுருந்தாங்க. இதுவும் ஒர்க்கிங் கிடையாதுங்க. அது மேபி இது சர்வீஸ் போய்ட்டு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். பேக் சைடில் அந்த சர்வீஸ் போய்ட்டு வந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இருந்தது. ஆனால் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன், அது ஒர்க்கிங் கண்டிஷன் கிடையாது. ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 1000 1200 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க.
இந்த டிவி லிங்கோட ரவுட்ரு ஒன்று இருந்ததுங்க. இது நல்லா ஃபேமஸான மாடலுங்க. இது நீங்கள் ஆன்லைனில் இதை போட்டு செக் பண்ணி பாருங்கள். இது மாடல் நம்பர் நான் காட்டுறேன் நான். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எப்படியோ 1200 அந்த ரேஞ்சு வரும்னு நினைக்கிறேன். இது நல்ல ஒரு குவாலிட்டியாக இருந்ததுங்க. புது பீஸ் மாதிரியே இருந்தது. ப்ரைஸ் வந்து 300 சொன்னார். இது ஒருத்தர் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அது செக் பண்ணி பார்த்துருந்தாரு என்கிட்டேருந்து வாங்கி. அவர் மேபி அதை வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த வாட்ச் கலெக்ஷன்ஸ்லாம் அதே தாங்க இருந்தது. நம்ம போன வாரம் பார்த்தோம்ல, அதே கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. அந்த எக்ஸ்ட்ரா இந்த ஒரு வாட்ச் ஒன்று வச்சுருந்தாரு. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. சூப்பரான கண்டிஷனில் இருந்தது. ஓடுதுங்க. இது ஃபாஸ்டாக் வாட்ச் தான். இது ப்ரைஸ் வந்து 500 சொல்லியிருந்தார் அவர். நிறையா வாட்ச் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாருங்க இவர்கிட்ட. நல்லா பிராண்டடான வாட்ச் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா வச்சுருப்பாரு. டைட்டன் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் கூட வச்சுருப்பாரு. நானே ஒரு 2-3 பீஸ் வாங்கியிருக்கேன் இவர்கிட்ட. நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்குங்க. ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் சொல்கிறாரு. பார்கிங் பண்ணால் கம்மி பண்ணியும் கொடுக்குறாரு. செகண்ட்ஸில் எல்இடி டிவி, ஸ்மார்ட் டிவி ஏதாவது வாங்கினோன்னா இவர்கிட்ட வந்து செக் பண்ணி பாருங்கள். இவர் நிறையா அந்த டிவி கலெக்ஷன்ஸ்லாம் வச்சு சேல் பண்ணுறாரு செகண்ட்ஸில். நல்ல ஒரு ப்ரைஸுக்கும் சேல் பண்ணுறாருங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலாம் காட்டியிருப்பேன் இவர் கடையை நான். நல்ல ப்ரைஸுக்கும் கிடைக்குது. அதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காரு. தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த பிராண்டட் பேக்லாம் இந்த வாரமும் சேலுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஹெச்பி, லினோவா அந்த மாதிரியான பேகு சேலுக்கு வந்திருந்தது. ப்ரைஸ் வந்து 150க்கு சேல் பண்ணுறாங்க. 150, 200 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாங்க. இது நல்ல கண்டிஷன்லேயே இருந்ததுங்க. நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். அதெல்லாம் நிறைய டேமேஜ் இருந்திருக்கும். இது டேமேஜ் இல்லாமல் நல்ல கண்டிஷன்லேயே சேலுக்கு வச்சுருந்தாங்க. இந்த ஷாப்பில் நிறையா அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுங்க. அதான் கவர் பண்ணியிருந்தேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுற பொருள் ஏதாவது தென்படுதான்ட்டு அப்படியே செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்பில் நிறையா அந்த ஒய்ஃபை கேமரா நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து செட்டு வந்து 1500 சொல்லி சேலுக்கு போட்டு வச்சுருந்தாங்க. நல்லாவே இருந்ததுங்க. கண்டிஷனும் பார்க்குறதுக்கு நல்லா கண்டிஷன்லேயே இருந்தது. ஒரு சிலதெல்லாம் நல்லா பிராண்டட் கேமராவே இருந்ததுங்க. இந்த ஷாப்பில் நிறையா அந்த அடாப்டர் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த 12 வோல்ட்டு 1 ஆம்பியர் அடாப்டரு. நம்ம ஏதாவது செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. எல்இடி இந்த மாதிரி மோட்டர் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் செக் பண்ணுறதுக்கு இந்த அடாப்டர் தேவைப்படும். ஒன்று வந்து 50க்கு சேல் பண்ணியிருந்தாங்க. இந்த புக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட நிறையா கிடைக்குதுங்க. போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பிராண்டடு சப் ஊஃபர்ஸு அண்டு ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ்லாம் நிறையா பார்க்க முடிஞ்சதுங்க இந்த வாரம் மார்க்கெட்டில். ஏகப்பட்ட பீஸ் வச்சுருந்தாங்க. இது கூட பாருங்கள். இது வந்து எல்ஜியோட சப் ஊஃபர். இது ப்ரைஸ் வந்து 1500க்கு சேல் பண்ணுறாங்க ஒரு பீஸு. இந்த கேம் கோடர் பாருங்களேன், அவ்வளோ சூப்பரான கண்டிஷனில் இருந்ததுங்க. ஃபுல்லாக பேட்ரி அண்டு சார்ஜரு எல்லாமே செட்டாகவே இருந்தது. பவுச்சோடவே இருந்ததுங்க. இது ஒரு கண்டிஷன் பார்க்குறதுக்கு அப்படியே புதுசு மாதிரியே இருந்ததுங்க. ஆனால் வந்து அந்த டிஸ்பிளே மட்டும் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிருக்குது. எல்லா கேம் கோடரு அண்டு கேமராவில் பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளே மட்டும் தான் டேமேஜ் ஆகுது. இந்த ஷாப்பில் ஒரு சப் ஊஃபர் ஒன்று இருந்ததுங்க. இது பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியாக இருந்ததுங்க. பிராண்டட் மாதிரியே இருந்தது. இது ப்ரைஸு கேட்டால் 4500 சொல்கிறாரு. இது மேபி இது ஜேபிஎல் அந்த மாதிரியான பிராண்டடானு தெரியல. இது எவ்வளோ வருது சப் ஊஃபரு? 4500. அவர்கிட்டே இந்த சோனியோட ஆம்ப் ஒன்று வச்சுருந்தாருங்க. அது வித் சிடி போடுற ஆப்ஷனோடு இருந்தது. இது இந்த மாதிரி மாடல் நான் இப்போ தாங்க பார்க்குறேன். இது நல்லா குவாலிட்டியாகவே இருந்ததுங்க. இது இங்கே பாருங்கள், HDMI ஆப்ஷன்ஸு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது பாருங்கள். இதோட சப் ஊஃபர் பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். சப் ஊஃபரும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா தெளிவாக இருந்ததுங்க. ப்ரைஸ் வந்து 12000 சொல்லியிருந்தார். இந்த போஷோட வாட்டர் வாஷிங் மிஷின் ஒன்று வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், இது லென்த்தாகவே இருக்குங்க. இது வாட்டர் வாஷிங் அந்த கன்று வந்து லென்த்தாகவே இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடலில் இருக்குங்க. போட்சின்னு போட்டிருக்கு. என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியல. ஆனால் ப்ரைஸ் வந்து 3500 சொல்லியிருந்தார் அவர். இங்கே கூட இருக்குது பாருங்கள் அந்த கார் செட்டு. நிறையா பார்க்க முடியுதுங்க. இந்த மாதிரியான கார் செட்டு மார்க்கெட்டில் ஏகப்பட்டது பார்க்க முடியுது. ப்ரைஸ்லாம் வந்து 500, 600, 300 கூட கிடைக்குதுங்க. இந்த எஃப்எம் ரேடியோ பாருங்கள், இது கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் பழமையான ரேடியோங்க. இது பார்த்தா அப்படி தெரியுதா? இதோட மாடலே பாருங்கள், ஸ்லிம்மாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இன்னமும் இந்த மாதிரி மாடல்லாம் ஒர்க்கிங்கில் தாங்க இருக்குது. இது ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரியல. ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷனில் நிறையா பேர் இந்த மாதிரி மாடல்லாம் வச்சுருக்காங்க. இது டைரக்ட் பவரில் ஒர்க் ஆகுற மாடலுங்க. இதோட ப்ரைஸ் கேட்டால் எப்படியோ 1000 rupees மேலே தான் சொல்லுவார். இது பக்கத்திலே பாருங்கள் இந்த பாக்கெட் எஃப்எம் ரேடியோஸ்லாம் வச்சுருக்காரு பாருங்கள்.
இதுவே வந்து 500 சொன்னாருங்க அவர். இந்த பாக்கெட் எஃப்எம் ரேடியோ இருக்குது பார்த்தீங்களா, இதுவே 500 சொன்னார். எவ்வளோ ஏவிஆர் செட்டு வச்சிருக்காரு பாருங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது அந்த சோனி இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல் தாங்க. அது மேலே ஒரு மாடல் கூட இருக்குது, நான் பேக் சைடில் காட்டுறேன் நான். அதுவும் வந்து லேட்டஸ்ட் மாடல் தாங்க. 7.2 அவுட்புட்டு மாடலுங்க இது. ஃப்ரண்ட்டில் பாருங்கள், அந்த ஃப்ரண்ட்டில் கூட ஒரு டெனான் செட்டு ஒன்று வச்சுருக்காருங்க, ஏவி ரிசீவர். ப்ரைஸ் வந்து 4000 சொல்லியிருந்தார். அந்த சோனி இது ப்ரைஸ் கேட்டிருந்தேன் நான், 4000 சொல்லியிருந்தார். செக் பண்ணி தாங்க கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். இது ஒருத்தர் வந்து செக் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த 9.2 வந்து அவுட்புட் 9.2 செட்டு ஒன்று வாங்கியிருந்தாங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் எடுக்கிறாங்க போல். இதாங்க பேக் சைடு வியூ. இது வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல் தான். இதில் அந்த HDMI ARC ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை பாருங்கள். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த செட்டு தான் அவர் வாங்கியிருந்தார் அவர். இந்த மாடலில் ARC அவுட்புட்லாம் இருக்குது பாருங்கள், HDMI ARC அவுட்புட்லாம். இதோட மாடல் நம்பர் பாருங்கள். இது ஒரு 5.1 ஏவிஆருங்க. இது ஒரு சேனலுக்கு வந்து 110 வாட்ஸ் அவுட்புட் வரும். இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்பீக்கர்லாம் போட்டால் நல்லா ஹெவியாகவே இருக்குங்க. இது கீழே இருக்கிறது ஒய்ஃபை ஆப்ஷனோட இருக்குதுன்னு நினைக்கிறேன், வித் ஆண்டனாவோட இருக்குது. இந்த ஷாப்லேயும் ஒரு ஜென்ரேட்டர் ஒன்று வச்சுருந்தாங்க. இதுவும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாருங்க. பார்க்குறதுக்கு ஓகேன்ற மாதிரி தாங்க இருக்குது கண்டிஷனு. ஏன்னா வந்து அவங்க நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தால் அவங்க செக் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதனால் வந்து ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ப்ரைஸ் வந்து 12,000 வரும்னு சொல்லியிருந்தார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, கேமரா ஏகப்பட்டது கிடைக்குது. இந்த ஷாப்பில் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே ஒரு சிலதெல்லாம் பிராண்டடாகவே கிடைக்குதுங்க. இந்த ஒய்ஃபை கேமரா, அப்புறம் டிவிஆர், ஐபி கேமரா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட நார்மலாகவே கிடைக்குதுங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் செக் பண்ணி எடுக்கலாம். போன வாரம் வீடியோவில் கூட காட்டியிருப்பேன். அந்த டிவிஆர் வந்து பேக்கிங்கோடவே இருந்தது, செட்டாக இருந்ததுன்னு சொல்லி காட்டியிருப்பேன். 4 சேனல் டிவிஆர். இந்த ஷாப்பில் அந்த PS2ஓட கேசட்டு ஏகப்பட்டது இருந்ததுங்க. நிறைய பீஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே நான் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே PS2 இது மட்டும்தான் இருந்தது. ப்ரைஸு பார்த்தீங்கன்னா 130 கொடுக்குறாங்க. கேசட்டை ஓகேங்க, நல்லா ஓரளவு ஓகே, நல்லா தான் இருக்குது. ரொம்ப தேஞ்ச மாதிரிலாம் இல்லை, ஓகேன்ற கண்டிஷனில் தான் இருக்குது கேசட்லாம். ஆனால் யூஸ்டு தான் நினைக்கிறேன். இது நிறையா பீஸ் இருந்ததுங்கண்ணா, ஏகப்பட்ட பீஸ் வச்சுருந்தாங்க. இந்த ஐட்டம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சால்ரான் கம்பெனியோட சால்ட்ரிங் அயனு நம்ம ஆல்ரெடி வாங்கி செக் பண்ணி பார்த்து வீடியோவே போட்டோம் நம்ம. இது ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. இது வாங்குற மாதிரி இருந்தால் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. ஏன்னா வந்து 1க்கு 2 பீஸ் வாங்கி செக் பண்ணி பாருங்கள். நான் வாங்கின 2 பீஸ் வாங்கினேன், 2மே ஒர்க் ஆகலை. நான் வீடியோவிலே காட்டியிருப்பேன் உங்களுக்கு. வாங்குற மாதிரி இருந்தால் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. மேக்ஸிமம் வாங்காமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்ம அண்ணன் கடைக்கு வந்துட்டாங்க. இந்த வாரம் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காருன்னு பார்க்குறதுக்காக வந்திருந்தேன். இவர்கிட்ட நிறைய ஐபேடு, ஐஃபோன்ஸ்லாம் கிடைக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவிலே சொல்லியிருப்பேன் நான். இந்த ஐபேடு ஒன்று வச்சுருந்தார். இது கொஞ்சம் ஓல்டு மாடலு. அப்புறம் இது ஒரு பிராண்டட் இல்லைன்றதுக்காக இது எடுக்கல. ஒரு ஐபேடு ஒன்று தேவைப்படுது, வாங்குறதுக்காக தான் வந்து செக் பண்ணலாமேன்றதுக்காக வந்தேன். இந்த ஐபேடு பாருங்கள், இதுவும் நல்லா கண்டிஷனில் இருந்ததுங்க. ஆன் கண்டிஷன். இது எடுத்து செக் பண்ணி பார்த்தா அது இதோட டிஸ்பிளே மட்டும் ஜம்ப் ஆகுதுங்க. இது நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அது டிஸ்பிளே மட்டும் ஜம்ப் ஆகுது. இது டிஸ்பிளே ப்ராப்ளம். இது நான் இதெல்லாம் எடுத்து நம்மளால் செலவு பண்ண முடியாது, அதனால் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன். இந்த ஐபேடு பாருங்கள், இதுவும் ஆன் கண்டிஷனில் தான் இருக்குது. ஆனால் இதில் லாக் இருக்குங்க. இதில் அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம லாக் எடுக்கிறதுக்கிட்டே போதும்னு ஆகிடும். ப்ரைஸ்லாம் 4,000 4,500 இந்த ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறாரு. பெட் செக்ஷனை கவர் பண்ணுறதுக்காக வந்துட்டேங்க. இந்த வாரம் பப்பீஸ்லாம் நிறையா பப்பீஸ் வந்துருந்தது. அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் சைடில் போடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். 10,000. எவ்வளோ வருது? 6,000. வேக்சின் போடனா கூட நம்மளே வந்து போட்டுருக்கோம். எவ்வளோ வருது? நம்மளே பார்க்கலாம், பாத் பண்ணலாம். நியூஸ் அம்மா அந்த பொண்ணு 3 பேர் தான் இருந்தாங்க. அம்மா வந்து கொஞ்சம் வயசானவங்க. மாதம் 40,000.
கல் மாதிரி எவ்வளோக்கா எவ்வளோ ஆ சேவல் 500ரூவாவா ஒட்டா கோயிலுக்கு அதான் அது உடாகுது பாருங்க வெயிட்டா ஒரு 2 கிலோ இருக்குமா வெயிட் ஆகுது 1.5 கிலோ இது இந்த ஷாப்பை நான் ரிட்டர்ன் வரும்போது தாங்க கவனித்தேன். நிறையா வந்து மவுஸு, ஒயர்லெஸ் மவுஸு, அப்புறம் மானிட்டர்லாம் வச்சு சேல் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இந்த பிராண்டட் மானிட்டர் மாதிரி தெரியல. ஆனால் ப்ரைஸ் வந்து 500க்கு சேல் பண்ணுறாங்க ஒரு மானிட்ரு. ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் எல்லாமே புது பீஸ் தான், ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுற பொருள் ஏதாவது நான் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் கவர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.